உலகம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆன்சர் என்னன்னா, இந்த உலகம் எப்ப அழியும், எப்படி அழியும் அப்படின்றது தான். இதுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம ரிலீஜியஸ் பீப்புளா இருக்கட்டும், அஸ்ட்ராலஜர்ஸா இருக்கட்டும், மேத்தமெட்டிஷியன்ஸா இருக்கட்டும், நம்ம ஆத்தர்ஸா இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்க கொரோனா வைரஸ்னால தான் இந்த உலகம் அழிய போகுதுன்னு இப்ப உள்ள பாதி மக்கள் முழுசா நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கொரோனா வைரஸ்னால உலகம் அழிய போதா என்ன? கண்டிப்பா கிடையாது. நம்ம மக்கள் மாதிரியே உலகத்துல பல காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் அந்தந்த நேரங்கள்ல சில விஷயங்கள்னால இந்த உலகம் அழியும்னு முழுசா நம்பினாங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயம்? அதை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹாலிஸ் காமெட். 1910 பிரெஞ்சு அஸ்ட்ரானமரான ஃபிளமேரியன் இந்த பூமியை ஒரு மிகப்பெரிய வால் நட்சத்திரம் தாக்க போறதாகவும் அதனாலதான் இந்த பூமிக்கு முடிவுனும் ஒரு பீதியை கிளப்பினார். அதுக்கு த ஈவில் ஐ ஆஃப் த ஸ்கை அப்படின்னு பேர் வச்சார். அப்ப வாழ்ந்த மக்கள் அதை முழுசா நம்பினாங்க. அதனால அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஷாப்ஸ்ல எல்லாம் போய் மருந்துகளை வாங்கி வீட்டுல குவச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இதனால ஆபத்து ஏற்பட்டா அதுல இருந்து வர புகையினால தங்களை தற்காத்துக்க மாஸ்க் எல்லாம் கூட வாங்கி வீட்டுல பதுக்குனாங்க. ஆனா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண சயின்டிஸ்ட் இது 75 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடக்கிற சாதாரண நிகழ்வு தானோ, இது அடுத்து 1986லயும் 2061லயும் நடக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுல அடுத்து நம்ம பார்க்க போறது Y2K பக். 1999களில் மக்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்களில் ஒரு மர்ம சிப் இருக்கிறதா நம்பினாங்க. அது 2000ஆவது ஆண்டு முதல் தேதி வெடிச்சு செதறணும் வந்த பீதியை முழுசாக நம்பினாங்க. இதனால பயந்து போன அவங்க Y2K பக் கிட் அப்படின்ற பேரில் விற்ற நான் பெரிஷபிள் குட்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி பதுக்குனது மட்டும் இல்லாமல் $300 பில்லியன் செலவு பண்ணி அவங்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் சேஃப் அண்ட் செக்யூராக அப்டேட் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த தேதியில் எதுவுமே நடக்கலை. நல்ல விஷயம் என்னன்னா அவங்க கம்ப்யூட்டர் இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. லார்ஜ் ஹாட்ரான் கொலிடர் தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். 2008ல் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ இதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு காரணம்னா இதில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் ஷிஃப்ட் மூவ்மெண்ட்னால இது தனக்கு தானே ஒரு பிளாக் ஹோலை உருவாக்கிக்கணும், அது இந்த உலகத்தையே முழுங்கிடணும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ அதுக்கு சயின்டிஸ்ட் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்படியே ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தா அதை சின்ன பார்ட்டிகலாக இருக்கும் போதே, அதாவது சின்ன பிளாக் ஹோலாக அது உருவாகும் போதே தங்களால் அழிச்சிட முடியும்னு நம்பிக்கை விட்டுனாங்க. ஆனாலும் இப்போ வர இந்த மர்மத்துக்கு ஒரு முடிவு கிடையாது. இன்னமும் பல பேர் இதை முழுசா நம்பிட்டு இருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஜட்ஜ்மெண்ட் டே. 2011ல் மிஸ்டர் ஹரால்டுன்னு ஒருத்தவர் ரேடியோல ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணாரு. அது என்னன்னா, மே 21, 2011 இந்த உலகம் அழிச்சிடணும், உலக மக்கள் தொகையில வெறும் 3% பேர் தான் உயிரோட இருப்பாங்கணும், அந்த 3% பேரையும் கடவுள் நேரடியா வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார்னு அவர் சொன்னாரு. ஆனா அந்த தேதியில எதுவுமே நடக்கல. இதுக்கு அவர் செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் $100 மில்லியன். அடுத்து நமக்கெல்லாம் ரொம்பவே பரிச்சயமான மாயன் கேலண்டர். 2012ல் மாயன் கேலண்டர் படி இந்த உலகம் முழுசா அழிஞ்சிடும்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, 5125 வருஷம் பழமையான இந்த கேலண்டர் டிசம்பர் 21, 2012 முடிகிறனால அந்நிய தேதியில இந்த உலகம் அழிஞ்சிடும்னு சொல்லப்பட்டுச்சு. இது ரொம்ப வைரல் ஆகி படமெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உலக மக்கள் தொகையில 10% பேர் இதை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பல பேர் டிப்ரெஷனுக்குள்ளாகி தற்கொலை முயற்சிகளும் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரமிட் ஆஃப் கிசா. நியூமராலஜிஸ்டும் ஆத்தருமான டேவிட் மேட் பிரமிட் ஆஃப் கிசாவையும் அதுக்குள்ள இருக்கிற ரகசிய குறியீடுகளையும் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. அந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கோட பேரு பிளானட் எக்ஸ். அந்த பிளானட் எக்ஸ்ன்ற புக்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செப்டம்பர் 23, 2017 பிளானட் எக்ஸ்னு ஒன்று இந்த உலகத்தை தாக்க போதணும், அதுல இந்த உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னாரு. ஆனா அந்நிய தேதியில எதுவுமே நடக்கல. அதனால மனுஷன் பாவம் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டாரு. முடிஞ்சு போன இதுங்க மாதிரியே ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸும் இன்னும் நிறையவே இருக்கு. நாஸ்ட்ராடாமஸ்ல இருந்து நியூட்டன் வரைக்கும் இனிமே நடக்க போற ப்ரெடிக்ஷன்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றத இன்னொரு வீடியோல நம்ம முழுசா தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோல சயின்டிஸ்ட் முழுசா நம்புற உலக அழிவுக்கு 3 அறிகுறிகள் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைன், எர்த்தோட ஸ்பீட்ல சேஞ்சஸ் வருது. எர்த்தோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னாலையும் குளோபல் வார்மிங்னாலையும் எர்த்தோட ரொட்டேஷன்ல மைன்யூட்டா ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கிறத நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நைட்டுன்றது அதிகமாகவும்
டேன்றதும் ரொம்ப கம்மியாகவும் மாறிடும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு 24 ஹவர்ஸ்ன்றது 23 ஹவர்ஸா மாறிடும்னு சொல்றாங்க. ரெண்டாவது சைன் அஸ்ட்ராய்ட்ஸ்னால வர தாக்குதல். ஜூபிட்டருக்கும் சாட்டனுக்கும் நடுவில் நிறைய விண்கற்கள் இருக்குது. குறைஞ்சது 20 லட்சம் விண்கற்கள் இருக்கலான்னு சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க. அப்பப்போ சின்ன சின்னதா பூமி மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய கற்கள் வந்து விழுகுன்னு சயின்டிஸ்ட் கணிச்சிருக்காங்க. மூணாவது சைன் அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ். எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்க போதுனாலும் அனிமல்ஸ்னால முன்னாடியே உணர முடியும். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற நாயிலிருந்து காட்டில் வாழ்ற சிங்கம் வரைக்கும் அதோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுமா உலகம் அழிய போறப்ப. இதெல்லாம் தான் முக்கியமான சைன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும்னு சூப்பர் ஸ்டார் சொல்லுவாரு. அப்படி சாகர நாளை நினைச்சு கவலைப்படாம இருக்கிற வரைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாவும் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் இருப்போம்னு நம்ம உறுதிமொழி எடுத்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.